இன்று நாம் பார்க்க உள்ளது தென் கைலாயம் என்று போற்றப்படும் பர்வதமலை பற்றி. தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கலசபாக்கம் வட்டத்தில் போலூரில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென் மாதிமங்கலம் என்னும் ஊரில் உள்ளது. இம்மலை கிராமங்களை ஒட்டி 5500 ஏக்கர் பரப்பளவும் 4560 அடி உயரம் கொண்டது. இந்த மலை 26 கிலோமீட்டர் சுற்றளவு உடையதாகும். அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலை, பிடிக்கொரு லிங்கம் பர்வதமலை என புகழ்பெற்ற மலையாகும். மற்றும் அனுமன் சஞ்சீவி மலை எடுத்து செல்லும் போது அதில் ஒரு பாகம் கீழே விழுந்ததாகவும் அந்த பாகமே பர்வத மலை எனவும் கூறுகின்றனர். கைலாய மலையை தரிசிக்க இயலாதவர்கள் இந்த மலையை தரிசித்து வழிபட்டாலே அந்த பலனை அடைந்துவிட முடியும். கைலாயத்தில் வீற்றிருந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் பூமியில் பிறந்த மனிதர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அடைய சிறந்த தலம் ஏதும் உள்ளதா என்று கேட்டால் அதன்படி சிவபெருமான் கை காட்டிய மலையே பர்வதமலை. இதை அடுத்து பார்வதி தேவி இந்த மலைக்கு வந்து தவம் செய்து இறைவனின் அருளை பெற்றார்கள். பார்வதி தவம் புரிந்ததாலேயே இது பார்வதி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. இம்மலையின் சிறப்பு பெயர்கள் மலைகளின் அரசன், நவீரமலை, தென் கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை, மகாதேவமலை, ஏழைகளின் கைலாயம், ஆகாயமலை, சடைக்காரி, பார்வதி மலை எனவும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இம்மலை சிவலிங்கமாகவும் நந்தி ரூபமாகவும் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கடலாடி ஊரில் இருந்து சிவலிங்கமாக காட்சி தருகிறார். தென்மாதிமங்கலத்தில் இருந்து நந்தி ரூபமாக காட்சியளிக்கிறார். இம்மலையின் உச்சி அடைய 2 பாதைகள் உண்டு. கடலாடி மற்றும் தென்மாதிமங்கலம். கடலாடி ஊரில் இருந்து சென்றால் படிகள் இல்லாமல் ஏறுவதற்கு சற்று சவாலாகவும் வியப்பாகவும் இருக்கும். கடலாடி அடிவாரத்தில் தான் மௌனயோகி சித்தர் ஜீவ ஒடுக்கம் உள்ளது. இவரால் தான் இன்று வரை தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு உணவும் நீரும் மலையின் உச்சியிலே கிடைக்க காரணம். இந்த சித்தர் தான் மலையின் மேல் மடத்தை நிறுவியவர். மாதிமங்கலத்தின் வழியாக சென்றால் அடிவாரத்தில் சப்த முனிகளும் மற்றும் பச்சையம்மன் ஆலயமும் உள்ளது. தாண்டி செல்ல பெரிய பிரமிப்பான அனுமன் சிலையும் ஆலயமும் உள்ளது. கடந்து செல்ல வீரபத்திரர் கோயில் வரும். இங்கு 24 மணி நேரமும் எல்லா நாட்களிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் இருக்கிறது.